கோடி எடுப்பதற்கு புனித அந்தோனியார் சிறுவனாக இருந்தபோது அவங்க அவங்க அம்மா நிறைய விசுவாச கதைகளை சொல்லி கொடுத்தாங்க. அப்போ ஒரு நாள் அங்கே அவர் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இப்போ விடிய காலமே உபதேசியார் ஆலயத்தை திறக்கிறதுக்கு முன்னால ஆலயத்து அந்த படிக்கட்டுல இருந்து அவர் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது சாத்தான் என்ன செய்யறான்? அவரை பயமுறுத்துகிறான். மயங்கி விழுகிறார் அந்தோனியார். ஆனால் அந்த மயக்கத்திலும் கூட அந்த அந்தோனியாருடைய பிஞ்சு விரல்கள் என்ன செய்தன? சிலுவை அடையாளம் போட்டு கொண்டிருந்தன. அவர் மயக்கத்தில் இருக்கிற அரகுர மயக்கம். ஆனா அவனுடைய ஆழ் மனசுல, அடி மனசுல, ரத்த நாளத்துக்குள்ள என்ன இருக்கு? அவங்க அம்மா சொல்லி கொடுத்த விசுவாசம். சிலுவை போட்டா சாத்தான் ஓடி போயிருவான், பயம் விலகொண்டு சொல்லி. அதனால அரை மயக்கத்திலும் பயத்திலும் அவருடைய பிஞ்சு விரல்கள் எதை வரைந்தது? சிலுவை அடையாளம். அதே போலதான் சாத்தான் ஓடி போனான் இல்லையா? ஓடி போனான். அதே போல மாதா அந்த சிறிய வயதிலே ஆண்டவருடைய ஆலயத்திலே இருந்து விசுவாசத்திலே வளர்ந்து விசுவாச பெட்டகமா இருந்ததுனால இது புரிய